நெல்லிக்காய் சாதம் பண்ண நான் 5 நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ தேங்காய் துருவலில் வச்சு இதை துருவி எடுத்துக்கலாம். நெல்லிக்காவை நல்லா துருவி எடுத்துட்டோங்க. இப்போ தாளிச்சிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிடுச்சிங்க. 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ணினா 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகாய் சேர்த்து கலந்து விட்டதும் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. துருவி வச்சுருக்க நெல்லிக்காவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாங்க. நெல்லிக்காய் அந்தளவுக்கு வதங்கினதும் ஆற வச்சுருக்க சாதம் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். சாதம் இந்தளவு கலந்து விட்டதும் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. வீட்டு சமையலில் நெல்லிக்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சிங்க. இது போல் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் ஆன் பண்ணுங்கள்.